நாம இன்னைக்கு பார்க்க போகிறது 4 வகையான சப்பாத்தி கிரேவி. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் கோஃப்தா, அதுக்கப்புறம் மக்னா, ராஜ்மா, அதுக்கப்புறம் கடாய் பன்னீர். ஸோ இதெல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியான பன்னீர் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சிடலாம். இதில் நம்ம வந்து முந்திரி போட்டிருக்கோம். இதுக்காக நான் முந்திரி போட்டிருக்கேன்னா நம்ம க்ரீம் போட போகிறதில்ல, அதனால் இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி இருந்துன்னா போதும். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த தக்காளி, முந்திரி, வெங்காயம் எல்லாமே. இப்போ ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இது எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா நல்லா ஃபைன் பியூரியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் கோஃப்தாக்கு பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு 2 நல்லா பாயில் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ லம்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கோஃப்தா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ்க்கும் மைதா வந்து நல்லா அதை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா டோ மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கு தண்ணி ஊற்றியெல்லாம் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சைஸ் பெருசாகவும் போடலாம், இல்லை இதில் குட்டியாகவும் போடலாம். இது இமீடியட்டாகவும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் மார்னிங் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நைட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கிரேவியில் போட்டுக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா அந்த மிக்சரெல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான். இது பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லாதவங்க பணியாரம் கல்லில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நம்ம கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதாவது ஆப்பம் பேன் இல்லை வந்து பணியாரம் கல். ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வெந்துடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பண்ணலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வேணாங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த கோஃப்தா வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த கோஃப்தா வந்து ஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கோஃப்தா பண்ணணும். அப்போ தான் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இதுக்கப்புறம் கிரேவி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கியூமின், கார்டமம், க்ளவுஸ், அதுக்கப்புறம் பே லீஃப், பச்சை மிளகாய், பெருங்காயம், கரம் மசாலா, கொத்தமல்லி, மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை ஊற்ற போகிறோம். நல்ல ஃபைன் பியூரியாக இருக்கிறது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றுறோம். ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணி கிரேவி சாப்பிட வேணாம். ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டை பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கசூரி மேத்தி வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதில் கோஃப்தா போட போகிறோம். கோஃப்தா ஏற்கனவே ஃப்ரை ஆனதுனால ரொம்ப நேரம் அந்த கோஃப்தா வந்து குக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த கோஃப்தா போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை அப்படியே இந்த கிரேவி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஸோ மூடி வச்சு நம்ம 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம்.
இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டங்க எக்ஸ்ட்ரா பட்டர் போடலாம், எக்ஸ்ட்ரா க்ரீம் போடலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் முந்திரி போட்டிருக்கனால நல்ல க்ரீமினஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியே பண்ணி சப்பாத்தி இல்லை ரைஸுக்கு நாங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாலக் மக்னா. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. மக்னா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப யூனிக்கானது. முதல்ல பாலக் மக்னாக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பாலக்கீரை எடுத்துகிட்டு நம்ம வேக வைக்கணும். அதாவது சாஃப்டாக வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இதில் வெங்காயம் போடலாம், இதுதான் கிரேவியோட பேஸ். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வேக வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ரீம் ஆட் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹெல்தியர் ஆப்ஷனாக நான் முந்திரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமுக்கு உண்டான அதே டெக்ஸ்சர் இதில் கிடைக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக பியூரியாக அரைச்சிக்கலாம். இப்போது அந்த மக்னா, அதாவது லோட்டஸ் சீட்ஸை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கிரேவிலையும் போடலாம், நீங்கள் பாயசம் மாதிரி பண்ணும்போது, லட்டு பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டரோ இல்லை அப்படின்னா நெய்யோ போட்டுட்டு ஜீரகம், பே லீஃப், சின்னமன், கார்டமம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா சால்ட், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கியூமின் பவுடர் இதெல்லாமே போட்டுட்டு அதையும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண மக்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மக்னா ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகிருக்கு, ஆனால் நமக்கு மசாலாவோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லை குறைவாகவும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பியூரி, அதாவது பாலக்கீரை, முந்திரி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த பியூரி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது. ஓரளவுக்கு மீடியம் க்ரீமி மாதிரி, ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரம் ஓவர் குக் நம்ம பண்ண வேணாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான அந்த க்ரீமியான கிரேவி கிடச்சதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோட கடைசியில் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு கிளியராக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வீடியோவோட எண்டில். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரொம்ப ஹெல்தியான பாலக் மக்னா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண மக்னா மேலே வைக்கிறோம். நீங்கள் ராவாக வைக்க வேணாம். ஸோ இதுக்கப்புறம் சப்பாத்தி ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணல. ஒவ்வொரு சப்பாத்திக்குமே எவ்வளோ யூஸ் பண்ணிங்க, ஒரு டீஸ்பூனுக்கு உள்ளே தான் நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 1 நிமிஷம் நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம மாவு தூவிட்டு எப்பவும் போல் சப்பாத்தி மாதிரியே நம்ம தின்னான சப்பாத்தியை நம்ம பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்காக பண்ணலாம். ஃபஸ்ட்டு அயன் தோசை தவாவில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து டைரக்ட் ஃப்ளேமில் வச்சோம்னா அது ஃபுல்கா ஆகிடும். நல்லா பெருசாக உப்பி வரும். ஸோ இந்த பாலக் மக்னாக்கு பார்த்திங்கன்னா பூரி நல்லாயிருக்கும், நான் நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் மைதாவில் பண்ணியும் பண்ணலாம்.
ஸோ பட்டூரா மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஒரு என்ன சொல்கிறது பூரியும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு தின்னாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி வந்து சப்பாத்தியில் வந்து ஷேப் வரலைன்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய தட்டு இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டான ஒரு தட்டோ ஒரு ஸோ பெரிய கட்டர் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இது உங்களுக்கு தேய்க்க முடியல அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ணுறது ஒன்று கிடைக்குது, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வச்ச உடனே அப்படியே அது அமுங்கிடும், நல்லா தின் சப்பாத்தியாக வந்துடும். நான் அயன் தோசை தவாவில் நான் வந்து பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதை போட்டு அப்படியே நான் வந்து திருப்பி நான் வந்து பண்ணுறேன். நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்தது எனக்கு. ஸோ இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அமுத்தி விட்டுடலாம். இது ஒரு காட்டன் கிளாத் இருந்தாலும் க்ளீனான காட்டன் கிளாத்தில் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துலாம். அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, அந்த மக்னா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீம் எல்லாம் எதுவுமே போடலை, பட்டர் நெய் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து வெயிட் லாஸ் இல்லைனா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு போகிறவங்க வந்து நீங்கள் க்ரீமோ நெய்யோ பட்டரோ யூஸ் பண்ணலாமல் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து. ஸோ தேர்டு நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர். ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவில் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸ், நான், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் பன்னீர் மசாலா நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃபெனல், ட்ரை ரெட் சில்லி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர் மாதிரி கரகரப்பாகவும் அரைக்கலாம், ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போது பன்னீர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கேன். ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல லார்ஜ் க்யூபாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஜீரகத்தை போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் மிக்சியில் வெங்காயம் இஞ்சி பூண்டை கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இது பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கலாம். இது பச்சை வாசனை போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இது ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளியை நான் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சும் போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இது வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும், நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா இந்த கடாய் பன்னீர் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இது ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக வந்து கிரேவியாகவும் பண்ணலாம். நான் வந்து மீடியமாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்இமேஜினபிள் டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ பாருங்கள், நல்லா எல்லாமே வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்ச கடாய் பன்னீர் மசாலா. இப்படி உங்களுக்கு அரைக்க டைம் இல்லைன்னா கடாய் பன்னீர் மசாலாவே கிடைக்குது, நீங்கள் வாங்கி கூட பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லார்ஜ் பெருசாக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு கடாய் பன்னீருக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடியது தண்ணி. ஒரு கப் தண்ணி இல்லை 1/2 கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் வேகும் நல்லா. ஸோ ரேடியாக தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றிடாமல் நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்களோ, அதாவது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப ஓவராக தண்ணியும் ஆகிடக்கூடாது. இப்போது கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 கேப்சிகம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா வந்து இதுவும் வந்து மீடியம் டு ஹையில் தான் வச்சு நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நல்லா ரோஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம். லோ ஃப்ளேமில் வச்சா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுதன்னு ஆன மாதிரி இருக்கும்.
ஸோ இது வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் அது ஆகும். ஏன்னா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது மிடில் நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது க்ரீமுக்கு பதிலாக நான் முந்திரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி நான் ஊற்ற போகிறேன். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீமே டைரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப குக் பண்ண வேணாம். ஸோ முந்திரிங்கிறது அந்த க்ரீமில் இருக்க அதே டேஸ்ட்டை கொண்டு வரும். இப்போ பச்சை மிளகாய் நான் 1 போடுறேன். நீங்கள் 1, 2, 3 உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கடைசியாக வந்து நான் போட போகிறது கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸுக்கு மில்லட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கடாய் பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தியான ப்ரோட்டீன் லோடட் ராஜ்மா மசாலா. ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி க்ரீமியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹை ப்ரோட்டீன் கிரேவின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் அயன், மெக்னீஷியம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லது கூட பெண் குழந்தைகளுக்கு. இப்போ ராஜ்மா எடுத்துகிட்டு 1/2 கப் போட்டுட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேணாம். இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் நம்ம விட்டே ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்டாகும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் வந்து வடிக்க வேண்டியதில்லை. இது சப்பாத்தி ரைஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது குக்கரில் வந்து 2 கப் ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 தடவை கழுவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ 3 கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 விசில் விடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஸோ நமக்கு ரைஸும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதை லைட் எடுத்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். இப்போ கிரேவிக்கு பட்டரும் ஆயிலும் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதுக்கப்புறம் ஜீரகம், அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு. இதுக்கப்புறமா வந்து வெங்காயம் 1லேருந்து 2 நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியில் அந்த வெங்காய ஸ்மெல் வராது. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஸோ இதையும் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். ஒரு 4 தக்காளி. அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக தான் நீங்கள் போடணும், இல்லைனா மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இந்த தக்காளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். ஸோ இதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதாவது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம்.
அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலான்னு சொன்னால் இவ்வளோ தான். இந்த மசாலா மட்டும்தான். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ரோஸ்டட் கியூமன் பவுடர் கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் அது கரம் மசாலாலேயே இருக்கும். ஸோ முதல்ல இந்த மசாலாவையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெஷர் குக் பண்ண ராஜ்மா அது நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த தக்காளியோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ அப்படி கொதிக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஜ்மாவில் அதனோட கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். ஜென்டலாக நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் 1-2. ஸோ இந்த டைமில் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்குங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேஷ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. மேஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் வந்து ராஜ்மாலாம் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் பாதி மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு திக்னஸையும் கொடுக்கும். ஸோ இதில் மூடி ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அதில் உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் வேக வச்சு. ஸோ அது வந்து இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம். ஸோ பாருங்கள், நல்லா 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கூட அப்படியே கொதிக்க விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் அப்படியே வேக வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க சிம்மில். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் வீட்டில் செய்யும்போது நம்ம அவ்வளோ நேரம் விட முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இதுக்கப்புறம் ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட வேணாம். அது மட்டும் இல்லாமல் இது பிடிக்காதவங்க, ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்திரியை கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ஸோ இந்த கிரேவி எல்லாமே 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. பாலக் மக்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றணும். ஸோ மற்ற கிரேவி எல்லாம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா, சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம்.